நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க நினைக்கிறீங்க. அப்படி இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பதுதான் வாழ்வின் அதிபுத்தி பெரிய சுவாரஸ்யமே. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அடுத்து கெட்டதுதான் நடக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணுது, எல்லா கேள்வியும் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் பண்ற, எதுக்கு பண்ற, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நீ என்ன செய்யற, இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம வீடியோக்கு வரும். நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு தான் சரியா தெரியுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும், வாழ்க்கையை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுக்க தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து நடக்க போது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் எப்போதும் இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாவதே கிடையாது. நாம எப்போதும் எதுவும் இழந்து விடக்கூடாது, எதையும் தொலைத்து விடக்கூடாதுங்கிற கவலையிலேயே ஓடிட்டு இருக்கிறோம். அதனால வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க பாக்குறோம் இல்லையா. அடுத்து நடக்கிறது கெட்டதாக தான் இருக்கணும். அன்டில் அதர்வைஸ் நான் சொன்னபடி போகலைன்னா கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கத்தானே பாப்பீங்க.